ஹாய் ஹைஸ் வணக்கம் வாழ்க வளமுடன். நம்ம இன்றைக்கியும் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்துட்டு டைப் 1 சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் 2 தான் சொல்ல போகிறேன். ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸை ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம 4 கோடு போட்டிருக்கோம் இல்லையா? இந்த 4 கோட்டில் ஃபஸ்ட்டு கோட்டில் ஸ்டார்ட் பண்ணி 3வது கோட்டில் ஒரு சங்கிலி குத்தி 4வது கோட்டில் குத்தி மறுபடியும் கீழே இழுக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். என்னோடய கிளாஸ் வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுவுமே வந்து நல்லா புரியும். நம்ம நார்மலாக டைப் 1க்கு போட்டோம் இல்லையா? அந்த ஸ்டிப்பட் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிருப்போம். சேம் அதே வந்துட்டு நான் போடுறேன். போட்டுட்டு இதில் தான் நம்ம வந்து ஷேடோ கொடுக்க போகிறோம். போன கிளாஸில் வந்து ஒரே டைப் தான், அதே வந்துட்டு மாற்றி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஒரு செயின் பெருசாகவும் இன்னொன்று வந்து 2வதாக ஷேட் பண்ணும்போது சின்னதாகவும் கொடுத்தோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சை தான் வந்துட்டு ஷேடடாக பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வேறு ஒரு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், மறுபடியும் அதே போல் குத்தி எடுத்துட்டு இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். பாருங்கள், நம்ம 3வது கோட்டில் குத்தியிருப்போம். இப்போ 2வது கோட்டில் குத்தி 3வது கோட்டில் குத்தி அப்படியே இழுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், குத்திட்டோமா, இழுக்கிறோமா, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஒரு லாக்கு, சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தாங்க. பாருங்கள், இப்போ 3வது கோட்டில் குத்துறோமா, குத்திட்டு மறுபடியும் டவுன் பண்ணி ஒரு லாக்கு, மறுபடியும் அந்த 3வது கோட்டில் அந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் குத்தி இழுக்கிறோம். ஓகே, இப்போது ஒரு லாக்கு. ஓகேவா? மறுபடியும் இழுத்துட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு இழுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக்கு. அவ்வளோதான். என் நாட் போட்டு நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது இதையே வந்து நான் உங்களுக்கு ஷேப்பில் சொல்ல போகிறேன். இந்த ஷேப் தான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து கிருஷ்ணரோட தலையில் இருக்கும் இல்லையா? சேம் அதே மயில் இறகு தான் வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இப்போ த்ரெட் இழுத்துட்டு பின்னாடி கொண்டு போய் நான் ஒரு லாக் பண்ண போகிறேன். எப்போவுமே இழுக்கிறோன்னா நான் வந்து லாக் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஒர்க் வந்து பண்ண போவேன். ஸோ நீங்களுமே த்ரெட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மறுபடியும் மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போயிட்டு உங்களுக்கு புரியணும் தான் நான் ஷேப்போடையே சொல்லி கொடுக்குறேன். குத்தி மறுபடியும் அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. இதே தாங்க நீங்கள் பண்ண போகிறீங்க. இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சேம் இதே தான். இது எதுக்காக உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வளைவு அந்த கர்வில் வந்துட்டு நம்ம எப்படி அதனோட சைஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லையா? உங்களுக்கு பார்த்தா தான் அது கொஞ்சமாவது புரியுன்றதுக்காக தான் சரி ஓகே நம்ம இதையுமே வந்து பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்துட்டு பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். நம்மளோட வேகத்தை காட்டுறதுக்கான நேரம் இது கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் போடணுன்ற அந்த ஐடியா வந்துட்டு வரும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், நான் வந்து அப்படியே கீழே இறக்கிக்கிட்டே போகிறேன்னா சேம் நீங்களுமே வந்து போடும்பொழுது அதே போல் தான் ஒவ்வொரு குத்தும் போதும் அதை விட சின்னதாக கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பென்னில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும்.
இல்லை, இது வந்துட்டு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாக்கை வச்சு தீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாக்கு வச்சு தான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஒரு பென்னை வச்சுட்டு வரைங்க. ஒரு ஒயிட் கலர் கிளாத் மாதிரி யூஸ் பண்ணுங்க. அது காடா துணி யூஸ் பண்ணுங்க. பிகினராக இருக்கீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த த்ரெட்டு மாட்டாமல் வரும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஒரு சில்க்கு காட்டன் தான், சரிங்களா? அந்த சில்க் காட்டனில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட்டு உள்ளே சிக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், காடா துணி வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபெதர்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வரும். அந்த நூலில் வந்துட்டு சிக்கி சிக்கி வராது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் எந்த கிளாத்தில் வேணாலுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது, சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு பக்கம் ஃபெதர் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ஃபெதர் வந்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இன்னும் ஒரு ஃபெதர் மட்டும் போட்டுட்டு எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? எண்ட் நாட் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு பாதி வந்து அப்படியே எடுக்கிறேன் நான். ஓகேவா? த்ரெட்டெல்லாம் கட் பண்ணலை, அப்படியே தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து லாக் பண்ணல, பட் நீங்கள் லாக் பண்ணி தான் பண்ணணும், சரிங்களா? பாருங்கள், இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டேன். இப்போது நம்ம நீட்டாக ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதை விட பக்கத்தில் இருக்கிற செயின் வந்து அப்படியே ஸ்மால் சைஸில் கீழே இறங்கிக்கிட்டே வரணும். பாருங்கள், நான் எப்படி குத்துறேன், எப்படி திருப்புறேன்னு. உங்களுக்கு இதை போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் புதுசாலாம் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து இந்த சைடு பண்ணோம் இல்லையா, ஒரு பாதி பண்ணோம் இல்லையா, அதே தான் வந்துட்டு இந்த பக்கமும் கொண்டு வரேன். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு பண்ணதே தான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுமே கொண்டுட்டு போகிறேன். பாருங்கள், கண்டிப்பாக அந்த லாக் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா கீழே, அதே கோட்டில் போட்டு பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு இதை முடிச்சிட்டேன். இதுக்கு அடுத்தது நம்ம ஷேடட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் டபுள் கலர் த்ரெட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன, உங்களுடைய மைண்டில் என்ன க்ரியேட்டிவிட்டியான ஒரு கலர் இருக்கோ, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து த்ரெட்டை வெளியே எடுத்து லாக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். நீங்கள் இதை நடுவில் இருந்தும் ஷேட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரத்துலேருந்து தான் ஷேட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? அந்த 3/4 பாகம் சொல்லியிருப்பேன் போன கிளாஸில். அதே போல் தான் நான் இதுலேயுமே வந்து அந்த 3/4 பாகம் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியணும் தான் நான் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இவ்வளோ பெரிய சைஸில் போடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் ஒரு சுடிதாருக்கு, இல்லை ப்ளவுஸுக்கு, இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக இதை வந்துட்டு அழகாக போடலாம் நீங்கள். ஓகேவா? பாருங்கள், லாக் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். ரிப்பீட்டடாக நான் அதே ஸ்டிச்சை தான் வந்து போட்டுட்ருப்பேன். ஓகேவா? லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே கொண்டு வரோம். அந்த 3/4 பாகம் சொல்லியிருப்பேன், அந்த 3/4 பாகத்தில் தான் இழுக்கிறேன். ஓகேவா? இழுத்துட்டு ஒரு லாக் பண்ணி மறுபடியும் அந்த 3/4 பாகத்தில் குத்தி மறுபடியும் இழுக்கிறேன். இழுத்துட்டு அதே பக்கத்தில் குத்தி ஒரு லாக்கு மறுபடியும் மேலே கொண்டு வரோம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் அந்த கீழே போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு நடுவில் 3/4 பாகத்தில் போட்டு இழுக்கிறோம். இழுத்துட்டு நம்ம இதை வந்து ஷேட் பண்ணுறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஆரி கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணுன்னா இதுக்கு எந்தவித ஃபீஸும் வாங்குறதில்ல. தாராளமாக நம்மளோட குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பயனடையலாம். ஓகேங்களா? இது வந்து 0% ஃபீஸ்லெஸ் தான். ஓகேங்களா? பாருங்கள் என்ன பண்ணுறோன்னு.
மறுபடியும் மேலே கொண்டு போகிறோமா, மறுபடியும் கீழே இழுக்கிறோமா, மறுபடியும் ஒரு பட்டன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பொறுமையாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆயிடுவீங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு புரியாது, எங்கே நீங்கள் குத்தி எடுக்கணுன்றதும் புரியாது. அந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. வீடியோஸை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. அழகாக வந்து கொஞ்சம் பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். பாருங்கள். நம்ம இப்போ வந்து பேசிக் லெவல் கிளாஸு இன்னும் உங்களுக்கு ஒரு 4-5 கிளாஸ் தான் இருக்கும். பேசிக் லெவல் கிளாஸ் வந்து முடிய போகுது. இதை முடிச்சதும் நம்மளது நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் கூடயே இருந்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போது முடிக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். இந்த டிசைன்லாம் வந்து நீங்கள் ஒரு சுடிதாருக்கு அந்த நெக் டிசைனு, அதுக்கப்புறம் இந்த செஸ்ட் டிசைனு இதெல்லாம் வந்துட்டு போடும்பொழுது சீரியஸாகவே ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்னும் மல்டி கலரில் வந்து யூஸ் பண்ணும்பொழுது இன்னுமே அழகாக இருக்கும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். இன்நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வச்சுட்டு நம்ம நடுவில் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ஐடியாஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஸோ ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.